ட்ரீம் ஷிப் ஃபோட்டோகிராஃபி. உங்கள் வீட்டில் எந்த ஈவெண்ட் நடந்தாலும் சரி, வெட்டிங் ஃபோட்டோஷூட், ரிசப்ஷன், கப்பிள் ஃபோட்டோஷூட், பர்த்டே, என்கேஜ்மெண்ட், ஹவுஸ் வார்மிங் அண்ட் பேபி ஷவர், இது மாதிரி உங்கள் வீட்டில் எந்த ஈவெண்ட் நடந்தாலும் சரி, ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி சிறந்த முறையில் தரமாக எடுத்து தரப்படும். நம்ம ட்ரீம் ஷிப் ஃபோட்டோகிராஃபியில் வெட்டிங் ஈவெண்ட்டுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது. வெறும் 15,999 மட்டுமே. மேலும் விவரங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொண்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் புக் பண்ணலாம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். வாராந்திர ராசி பலன்கள் மார்ச் 30 முதல் ஏப்ரல் 5 வரை உண்டான வார நாட்களுக்கு. இந்த வாரத்துக்கு உண்டான கிரக நிலவரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, சந்திரன் இந்த வாரத்தில் மீன ராசியிலிருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு. அதாவது 30 சாயந்தரம் 4:36 வரைக்கும் மீன ராசியில் இருக்கார். அப்புறம் மேஷ ராசிக்கு வராரு. குரு ரிஷபராசியில் இருக்கார். மிதுன ராசியில் செவ்வாய் இல்லை. செவ்வாய் அந்த இடத்துலேருந்து போன இந்த வாரத்தில் 3 அன்னைக்கு தான் அவர் பயிற்சி ஆகிறார். செவ்வாய் மிதுன ராசியில் இருக்கார். 3 அன்னைக்கு கடகராசிக்கு போகிறாரு. கன்னி ராசியில் கேது பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. மீன ராசியில் 5 கிரக சேர்க்கை 6 கிரக சேர்க்கை இருக்குது இந்த வாரத்தில். எந்தெந்த கிரகங்கள்னா ராகு, சுக்கிரன், புதன், சூரியன், சனி மற்றும் சந்திரன். இந்த சந்திரன் தான் இந்த வாரம் ஆரம்பத்திலே ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 4:36 மீனராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த 6 கிரக சேர்க்கை ஒரு 2 நாளைக்கு 29 சாயந்தரத்துலேருந்து 30 சாயந்தரம் வரைக்கும் ஒரு 24 ஹவர்ஸ்க்கு இருக்குது. அதாவது டெக்னிக்கலாக பார்த்தா 2 நாள், ஆனால் எக்ஸாக்டாக பார்த்தா 24 ஹவர்ஸ். இந்த 24 ஹவர்ஸ் கூட கிடையாது, 23 ஹவர்ஸ் பக்கத்தில் தான். இந்த 23 ஹவர்ஸ் ஒரு பெரிய மாற்றத்தை பல மக்களுக்கு, உலக மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. இந்த வாரத்தில் பயிற்சின்னு பார்த்தா ஒரே ஒரு பயிற்சி மட்டும்தான், சந்திர பயிற்சியை தவிர. செவ்வாய் ஏப்ரல் 3 அன்னைக்கு மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த வாரத்தில் சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகள்னு பார்த்தா சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் ஆகிய ராசிகளுக்கு சந்திராஷ்டமம் வருது. அது என்னன்னைக்குன்னு பார்த்தோம்னா, சிம்ம ராசிக்கு 30 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:36 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. சந்திரன் சிம்ம ராசியில் இருக்கிற மீன ராசியில் இருக்கிற வரைக்கும். 30 சாயந்தரம் 4:36 மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதனால் கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். 30 சாயந்தரத்துலேருந்து 1 சாயந்தரம் 4:30 வரைக்கும் கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம். அதாவது 30, 31 மற்றும் 1 ஏப்ரல் 1. துலாம் ராசிக்கு ஏப்ரல் 1 மாலை 4:30 துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பித்து 3 சாயந்தரம் 6:24 வரை துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம். இந்த 3 ஏப்ரல் 3 சாயந்தரம் 6:24 விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம். அதாவது சந்திரன் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அந்த இடத்துல அவர் 5 வரைக்கும் இருப்பார். அதனால் விருச்சிக ராசிக்கு 3 சாயந்தரத்துலேருந்து 5 இரவு 11:27 வரை விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகளான சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் ஆகிய ராசி நண்பர்கள் இந்த வாரம் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். ஆஞ்சநேயரை வழிபட்டு உங்களுடைய காரியங்களில் முனைப்புடன் செயல்பட்டால் உங்களுக்கு வெற்றிகள் நிச்சயம் தேடி வரும். இதுதான் இந்த வாரத்துக்கு உண்டான கிரக நிலவரம். இந்த வாரத்துக்கு உண்டான பலாபலன்கள் உங்கள் ராசிக்கு என்னன்னு அடுத்தது பார்க்க போகிறோம். மேஷ ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் சந்திரன் விரயஸ்தானத்தில் 6 கிரக சேர்க்கையோடு இருக்கார். 5 கிரகத்தோட 6வது கிரகமாக இருக்கார். அதனால் உங்களுக்கு ஆரோக்கிய சங்கடம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. சாயந்தரம், அதாவது ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 4:36 வரைக்கும். அந்த 30 ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 4:36 சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வராரு. 7.5 சனி ஆரம்பிச்செடுத்து உங்களுக்கு, அதாவது மார்ச் 29 அதாவது சனிக்கிழமை சாயந்தரத்துலேருந்து 7.5 சனி ஆரம்பிச்செடுத்து செலவுகள் ஜாஸ்தி ஆகும். ஆரோக்கிய செலவுகள், கடன் சார்ந்த செலவுகள், எதிரிகள் சார்ந்த விஷயங்கள். நீங்கள் பேசுகிறது எல்லாத்துக்குமே எதிரித்தனமாக தான் தோணும். நீங்கள் சாதாரணமாக சொல்லுவீங்க, அந்த வார்த்தையே உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்குது. நீங்கள் பேசுகிறது யாருக்கும் பிடிக்காமல் போகும். அதனால் நீங்கள் பேசக்கூடிய விதத்தை மாற்றுவது நல்லது. நான் பேசுகிறது உண்மை தான் பேசுகிறேன் அப்படிம்பீங்க. ஆனால் உண்மை பேசுகிறது அப்படி பேசக்கூடாது. உண்மையை நிதானமாக சொல்லணும், மரியாதையாக சொல்லணும். ஆனால் நீங்கள் சொல்கிறது அடுத்தவங்களை காயப்படுத்துகிற மாதிரி. ஏன்னா உங்களுக்கு முன்கோபம் ஜாஸ்தி. அதனால் கோபத்தை கண்ட்ரோல் செய்வது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் ராசிக்குள்ளே வரும்போது ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து செவ்வாய்க்கிழமை, ஞாயிறு, திங்கள், செவ்வாய் ஆகிய நாட்கள்
உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வளர்பிறை சந்திரன். அதே சமயம் 1ஆம் தேதியிலேருந்து 3ஆம் தேதி உங்களுக்கு வருமானத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கும். குடும்ப சந்தோஷம், குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள், குறிப்பாக இளம் வயது ஆண் பெண்களாக இருந்தால் திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தைகள் முன்னேற்றத்தை காணக்கூடிய, முன்னெடுத்து செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் கடின உழைப்பு ஏற்படும். ஏன்னா தசமஸ்தானாதிபதியான சனி விரயத்தில் இருக்கார். கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும். உழைப்புக்கு உண்டான ஊதியம் வருமானு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி தான். ஸோ அதனால் இந்த வாரத்திலேருந்து உங்களுக்கு உழைப்புகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. சந்திரன் 4ஆம் இடத்துக்கு போகும்போது 3ஆம் இடத்துக்கு போகிறதுனால உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். 4ஆம் இடத்துல ராசிநாதன் செவ்வாய் நீச்சஸ்தானத்தில் இருக்கார். அதனால் உங்களுக்கு ஒரு விஷயம் என்ன ஆகும்னா, ஒன்றா ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரும். ஆரோக்கியம்னா வயிறு சார்ந்த பிரச்சனைகள், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், நெஞ்செரிச்சல், அல்சர் போன்ற சங்கடங்கள், அஜீரண கோளாறு, இன்டெஸ்டைன், உங்களுடைய கேல் பிளாடர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு விதமாக இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா இந்த ஆரோக்கிய சங்கடம் வராது. ஆனால் உங்களுக்கு யூ வில் ஃபீல் லோ. அதாவது எதுவுமே எனக்கு என்னமோ என்னை ஏமாத்துறாங்க, என்னை கைவிட்டுட்டாங்க, இப்படியே நீங்கள் அதாவது எப்படி சொல்கிறது, உங்களை நீங்களே தாழ்த்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதாவது சுய பச்சாதாபத்தை தேடுவதற்கு முயற்சி எடுப்பீங்க. முடிஞ்ச அளவுக்கு சுய பச்சாதாபத்தை தேடுவதை தவிர்ப்பது நல்லது. நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், 30ஆம் தேதியிலேருந்து 1ஆம் தேதி வரைக்கும் சந்திரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை பெறுவதன் மூலமாக உங்களுக்கு ஆரோக்கியத்தில் தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்கள் மனசில் தைரியம் இருக்கும். அந்த நாட்களில் வேலை சார்ந்த விஷயங்களில் சில முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த சனி 2ஆம் இடத்தை பார்க்குறதுனால இப்போ ஆரம்பிச்சதுன்னா கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 2.5 வருஷத்துக்கு பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனம் தேவை. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் யாரை பற்றியும் அனாவசியமான கமெண்ட்டை கொடுத்துடாதீங்க. இதுதான் உங்களுக்கு உண்டான அட்வைஸ். இது குடும்பத்தில் மட்டும் இல்லைங்க, நீங்கள் எந்த இடத்துக்கு வேலைக்கு போனாலும் சரி, அடுத்தவங்க விஷயத்தில் தலையிட்டாலும் சரி, நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு யாரை பற்றியும் தவறான ஒப்பீனியன் கொடுக்கறது, முதல்ல ஒப்பீனியன் கொடுக்கறதே ரிவ்யூ கொடுக்குறேன்ட்டு ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு கெட்ட பேர் வரும். ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கு உண்டான ஒரு தடுமாற்றமான சூழ்நிலை. உங்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டால், வாக்தேவியை வழிபட வேண்டும். யார் அது வாக்தேவி? சரஸ்வதி தேவி தான். சரஸ்வதி தேவியை வழிபடலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஹைக்ரேவரை வழிபடலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஆஞ்சநேயரை வழிபடலாம். ஏன் ஆஞ்சநேயர் அப்படின்னா அவர் வாக்குச்சாதுரியம், அதாவது வார்த்தைகளுக்கு அதிபதி யாரோ அந்த அதிபதியையே வெல்லக்கூடிய ஆற்றல் கொண்டவர் அவர் ஆஞ்சநேயர். ஏன்னா சூரியன்ட்டே படித்தவர், சூரியன் தான் அவருக்கு டீச்சர். அதனால் சூரிய அனுகிரகம் இருந்ததுன்னா வார்த்தைகள் ஸ்பஷ்டமாக இருக்கும், தவறான வார்த்தைகள் பேச மாட்டீர்கள். அதனால் 2ஆம் இடத்தை சூரியன் சம்பந்தப்பட்டாலே உங்களுக்கு நல்லது தான். அதனால் இப்போ அவர் விரயஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறதுனால உங்களுக்கு வார்த்தைகளில் தடுமாற்றம் ஏற்படும். அதற்கு ஆஞ்சநேயர், ஹயக்ரீவர் அல்லது சரஸ்வதியை வழிபட்டு வாருங்கள். சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தர் பவத்துமே சதா. இது படிப்புக்கு மட்டும் இல்லைங்க, வார்த்தைகளுக்கும் அன்னை சரஸ்வதியை வழிபட்டு வாருங்கள். ரிஷப ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். உங்களுடைய வளர்ச்சி, அந்த கவுண்ட் சொல்லுவாங்க தெரியுமா, அது ஸ்டார்டட். யுவர் கவுண்ட் ஹேஸ் ஸ்டார்டட். இந்த ராக்கெட் லான்ச் பண்ணுறதுக்கு அந்த டைம்லேருந்து அது முதல்ல மைனஸ் பண்ணிட்டு வருவாங்க. ஒரு 100லேருந்தோ 200லேருந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வச்சு, குறிப்பிட்ட ஒரு டைம் வரும்போது 0ன்னு வரும்போது அது இக்னிஷன் ஃபயர் ஆகி ஸ்டார்ட் ஆகும், அந்த லிஃப்ட் ஆகும். அது மாதிரி அந்த இக்னிஷன் ஸ்டார்ட் ஆகிற நேரம் இப்போ ரிஷபராசிக்கு ஸ்டார்ட் ஆகிடுது. அதாவது மார்ச் மாதம் 29ஆம் தேதி சாயந்தரம் 5:09 உங்களுடைய ராக்கெட் லிஃப்ட் ஆகிடுது. த ராக்கெட் ஹஸ் லிஃப்டட் ஆஃப் ஃப்ரம் இட்ஸ் பேஸ் ஸ்டேஷன். அதாவது ரிஷபராசிக்கு வளர்ச்சிக்கான நேரம் துவங்கி விட்டது. என்ன சார் சொல்கிறீங்க, எங்களுக்கு வேலையே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இப்பொழுது இந்த வாரத்திலேருந்தே வருமானத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் வரும். ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் மட்டும் உங்களுக்கு அலைச்சல் இருக்கும். வெளியூர் பிரயாணங்களால் அலைச்சல் ஏற்படும். இந்த வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கும். எல்லாமே நீங்கள் செலவு பண்ணினாலே அதுலேருந்து என்ன வருமானம் வரும்னு தான் பார்ப்பீங்களே தவிர அதனால் எனக்கு நஷ்டம் ஏற்படாமன்னு பார்க்கவே மாட்டீங்க. கடந்த காலத்தில் ஏற்பட்ட நஷ்டங்கள் வருமானங்களாக வரக்கூடிய வகையில் இருக்குது. இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பாங்க. சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வருகின்ற ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து 3ஆம் தேதி வரைக்கும், இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனால் கிட்டத்தட்ட அடுத்த ஒரு
10 நாளைக்கு உங்களுக்கு பெரிய வளர்ச்சி காத்துன்னு இருக்கு. அதுக்கப்புறம் இல்லையான்னு கேட்காதீங்க. அதுக்கப்புறம் தேய்பிரை சந்திரன் கொஞ்சம் அலைச்சலை கொடுப்பாரு. அதே சமயம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் 1ஆம் தேதி முதல் 3ஆம் தேதி வரை, 3ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த விரயஸ்தானத்தில் இருக்கும்பொழுது, அதாவது 30ஆம் தேதியிலேருந்து 1ஆம் தேதி வரைக்கும் சந்திரன் விரயஸ்தானத்தில் இருக்கும்பொழுது உங்களுடைய விரையாதிபதியான செவ்வாய் நீச்சஸ்தானத்தில் இருக்கார் கடகராசியில். செவ்வாய் சந்திரன் பரிவர்த்தனை பெறுவதன் மூலமாக திருமண யோகம் கைகூடும். அதே சமயம் சிலருக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களில் வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது அவர்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும். ஆனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் நீங்கள் எதுவும் ஈடுபடாதீங்க. நீங்கள் இந்த ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவாங்க, சிங்கம் சிங்கிளாக வரும்ன்ட்டு. சிங்கம் வருதோ இல்லையோ, நீங்கள் புலி தனிமையில் வேட்டையாடக்கூடுவீங்க. நீங்கள் வேட்டையாடினீங்கன்னா அது யானையை தான் அடிப்பீங்க. அந்தளவுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி ஏற்படுகின்ற வாரமாக இந்த வாரம் இருக்கும். வருமானம் அதிகரிக்கிறதுக்கும் செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கும் இந்த ராசி பெற்றோர்களின் குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிடிவாத குணத்துடன் செயல்படுகின்ற குழந்தைகள் கூட உங்கள் பேச்சை கேட்டு நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பதவி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதுவும் குறிப்பாக இந்த அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரம். அதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி புதன் 2-5 புதன் லாபஸ்தானத்தில் நீச்ச பங்கமாக இருக்கார். அவர் வக்கரகதியில் இருக்கார். இருந்தாலுமே உங்களுக்கு வருமானத்தையும் வியாபாரத்தை வளர்ச்சியில் ஈடுபடுவதற்கு உண்டான சூழ்நிலையும் அமைகின்ற வாரமாக இந்த வாரம் இருக்குது. ஸோ வருமானம் ப்ளஸ் வருமானம் ப்ளஸ் வருமானம்னு இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் அதீதமாக நடக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம், அதாவது ரிஷபராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டால், நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். சிம்பிளாக சொல்லணும்னா விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை படிச்சுட்டு போங்க. உங்கள் வாழ்க்கையில் தொட்டது துலங்கும் யோகம் ஏற்படும். மிதுன ராசி அன்பிற்குரியவர்களே, மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் தசமஸ்தானத்தில் 6 கிரக சேர்க்கை. இதில் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் சந்திரன் 5 கிரகமாக மாறி, அதாவது 5 கிரக சேர்க்கையாக மாற்றிட்டு சந்திரன் லாபஸ்தானத்துக்கு வராரு. செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நேரம். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் வருது. 2ஆம் இடத்துக்கு செவ்வாய் போயிட்டாரே அப்படின்னு கவலைப்பட வேண்டாம். 6ஆம் வீட்டு அதிபதி 2இல் மறைவதன் மூலமாக, 2இல் நீச்சஸ்தானம் அடைவதன் மூலமாக கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். நீங்கள் கடனெல்லாம் அடைச்சி நிம்மதியாக இருப்பீங்க பாருங்கள். இந்த கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேதன்னு கடந்த 2-3 வருஷமாக கஷ்டப்பட்டிருப்பீங்க, கலங்கி இருப்பீங்க. இப்போ கடன் அடைபட்டு நிம்மதியான சூழ்நிலை ஏற்படும். வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு 30லேருந்து 1ஆம் தேதி வரைக்கும் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி லாபஸ்தானத்தில், லாபஸ்தானாதிபதி 2ஆம் இடத்துல. மூத்த சகோதரர்களால் ஆதாயம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. பெரிய மனிதர்களின் பாராட்டை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. படிக்கின்ற குழந்தைகளுக்கு அறிவுத்திறமை ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. குடும்பஸ்தானாதிபதியான சந்திரன் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த வாரத்தில் குடும்பம் மூலமாக லாபங்கள் ஏற்படுவதற்குண்டான சூழ்நிலை, குடும்பத்தில் இருந்த கௌரவத்தை காப்பாற்றுவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். பதவி சார்ந்த விஷயங்கள், நீங்கள் வேலையில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பதவி சார்ந்த விஷயங்களில் ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் வருது. கடல் கடந்த தொடர்புகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். நீங்கள் ஃபாரின் போயிட்டு வந்திருப்பீங்க, திருப்பி ஃபாரின் போகிறதுக்கு உண்டான சான்ஸ் வருது. அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. வீடு மனை வாங்குவதற்குண்டான முயற்சிகளும் அனுகூல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. தசமஸ்தானத்திலேருந்து சனி 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால, 4ஆம் வீட்டு அதிபதியும் சொந்த வீட்டை புதன் பார்க்கறதுனால இந்த வாரத்தில் நீங்கள் வீடு மாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை அமையும். இதற்குண்டான பண உதவிகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். சந்திரன் விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய 1ஆம் தேதி முதல் 3ஆம் தேதி வரை உங்களுக்கு நிலம் சார்ந்த முதலீடுகள் செலவுகளை ஏற்படுத்தினாலும் வளர்ச்சியை தரக்கூடிய முதலீடுகளாக தரக்கூடிய வகையில் இருக்குது. இந்த வார கடைசியில் 3ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி ராசிக்குள்ள சந்திரன் வரும்பொழுது உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்பட்டு குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக மாறும். வாக்கு சாதுரியத்தில் சற்று கவனம் செலுத்த வேண்டும். ஏன்னா 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிற நீச்சஸ்தானத்தில் இருக்கிறதுனால தவறான வார்த்தை பிரயோகம், சில சமயம் கெட்ட வார்த்தை பேசுறது கூட வருதுங்க. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. ஏன்னா பெற்றோர் எதுக்கு பேசினா அது அவமானம், உங்களுக்கு இல்லை அப்பாவுக்கு. அதனால் அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா போதும். இந்த வாரத்துக்கு உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா,
இந்த வாரம் சனி, சந்திரன், சுக்கிரன், ராகு எல்லாருமே சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. இதை தவிர மட்டும் இல்லாமல் முருகன் வழிபாடு செய்து வாருங்கள். முருகனின் அருள் மூலமாக எதிரிகளை வெல்லும் ஆற்றலையும் தவறான வார்த்தை பிரயோகத்திலிருந்து விடுதலையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான வாரமாக இருக்கும். அன்பார்ந்த கடகராசி நண்பர்களுக்கு, கடகராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் சந்திரன் உங்கள் ராசிக்கு 9, 10, 11, 12 ஆகிய இடங்களில் ட்ராவல் பண்ண போகிறாரு. இதில் வளர்பிறை சந்திரன், அதனால் உங்களுக்கு வளர்ச்சி இருக்கும், செல்வாக்கு இருக்கும், பதவி கிடைக்கும், இப்படி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இருக்குது. பாக்கிய சனி உங்களுக்கு உங்களுடைய வியாபாரத்தில் வளர்ச்சியை ஏற்படுத்துறதுக்கும் வெற்றிக்கு உண்டான வழியை ஏற்படுத்துறதுக்கு உண்டான சூழ்நிலையில் இருக்கார். சனி சந்திரன் சேர்ந்திருக்காரே சார், சனி சூரியன் சேர்ந்திருக்காரு, எனக்கு ஏதாவது சண்டை வருமா அப்படின்னா, ஆமாம் கொஞ்சம் சண்டை வரும். அப்பா பையனுக்குள்ளே சண்டை வரும். அதே மாதிரி தம்பி தங்கைகளுடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதெல்லாமே டெம்பரவரி தான். ஏன்னா நீங்கள் சூரியன் பயிற்சி ஆகிட்டாருன்னா சித்திரை 1ஆம் தேதி வந்துடுத்துன்னா அந்த அப்பா பையன் சண்டையிலேருந்து எல்லாமே விடுதலை கிடச்சிரும். இதில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த வாரத்தில் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரத்துலேருந்து நீங்கள் வேலைக்காக எடுக்கும் முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். நீங்கள் சொந்தமாக வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, சொந்தமாக பிஸ்னஸ்க்கு ட்ரை பண்ணாலும் சரி, எல்லாமே உங்களுக்கு அனுகூலத்தையும் சாதகமான பலன்களையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நீண்ட நாட்களாக வேலை இல்லாமல் தவிக்கக்கூடிய இந்த கடகராசி நண்பர்களுக்கு வேலை கிடைக்கும் வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான வாரம் இது. இந்த வாரத்தில் சந்திரன் தசம மற்றும் லாபஸ்தானங்களில் இருக்கும் பொழுது, தசமஸ்தானத்தில் செவ்வாயோட பரிவர்த்தனை, உங்கள் ராசியில் இருக்கிற செவ்வாயோட பரிவர்த்தனை, அதனால் செவ்வாய் நீச்ச பங்கமாகிறதுனால வேலை கிடைக்கும். லாபஸ்தானத்துக்கு போகும்பொழுது ராசிநாதன் சந்திரன் உச்சபலத்தை அடைந்து குருவோடு சேருகின்ற பொழுது கஜகேசரி யோகம் அதை சனி பார்வையினால் ஒரு தடையை ஏற்படுத்தி, ஒரு தாமதத்தை ஏற்படுத்திட்டு உங்களுக்கு செல்வாக்கை ஏற்படுத்தி கொடுப்பார். ஒரு பெரிய மனிதரை சந்திக்கிறதுக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல இந்த நடுவில் இருக்கக்கூடிய நந்தி தேவர்கள்லாம் தடங்களை ஏற்படுத்துவாங்க. அதை சமாளிச்சுட்டு போகிறது தான் உங்களுடைய சாமர்த்தியமே. ஆனால் காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விரயஸ்தானத்துக்கு சந்திரன் வரும்பொழுது உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள், வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்கும். இதில் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் வழக்குகளில் வெற்றி, வார்த்தைகளால் வெற்றி, இப்படி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள். இதில் 10ஆவதுக்கு வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். ஆனால் இப்போ இந்த வாரத்தில் வருமானம் வராது, நீங்கள் நிறைய கஷ்டப்படணும். இந்த வாரத்தில் என்னென்னா பணத்துக்காக கஷ்டப்படணும், குடும்பத்துக்காக கஷ்டப்படணும், மற்றபடி எந்த கஷ்டமும் கிடையாது. வேலைக்கு போனீங்கன்னா நீங்கள் போகிற வேலை சக்ஸஸ் கிடச்சிரும், போகிற வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா சக்ஸஸ் கிடச்சிரும். ஆனால் வருமானம் அடுத்த மாதம்தான் வரும் உங்களுக்கு. அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். மே 1ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். அதுலேருந்து உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் மே 1ஆம் தேதிக்கு மேலே முதலீடுகள் செய்யறதுக்கு வாய்ப்புகள் வரும். இது அப்பேற்பட்ட ஒரு யோகமான காலகட்டத்தில் நீங்கள் என்டர் ஆகுறீங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் கழித்து ஒரு நல்ல காலம் வருது. இந்த 10 வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய நல்ல காலம் ஒரு 5 வருஷத்துக்கு இருக்க போகிறது. அமோக பலன்கள் 5 வருஷம் கூட இல்லை, 7.5 வருஷம் இருக்க போகிறது. இந்த 7.5 வருஷத்துலேயும் உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கடுமையான உழைப்பு தேவைப்படும். என்னென்னா உங்ககிட்ட ஒரு சின்ன நெகட்டிவ் அப்படின்னா, எங்கே போனாலும் நான் வீட்டுக்குள்ளே வந்துடணும், சீக்கிரம் வீட்டுக்கு வரணும்னு நினைப்பீங்க. அதை விட்டுட்டு கொஞ்சம் வெளியில் இருந்தாலும் தப்பு இல்லை, வேலையை கஷ்டப்பட்டு வேலையை முடிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன, பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டால், குரு வழிபாடு செய்யணும். முன்னோர் வழிபாடும் குரு வழிபாடும் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணினா மட்டும்தான் உங்களுக்கு துணையாக இருந்து செயல்படுவார்கள். குரு வழிபாடு அப்படின்னு கேட்டால் ஒன்றா தட்சிணாமூர்த்தி வழிபாடு, இல்லாட்டி நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு வழிபாடு. இது ரெண்டும் இல்லாமல் வேறு ஏதாவது சிம்பிளாக இருக்குமா சார்னா, உங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸ் உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்த, இல்லை உங்களுடைய ரீசெண்டாக உங்கள் வேலையில் இருக்கக்கூடிய மென்டார்ஸை பார்த்து வழிபட்டு, அதாவது வழிபட்டுனா காலில் விழணுங்கிறவில்ல, அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த உதவியை செய்து வாருங்கள். அவர்களின் மனதார வாழ்த்தும் செயல்பாடுகள் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுத்து காரிய தடைகளை விளக்கும். சிம்ம ராசி நண்பர்களுக்கான பலன்கள். இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த வார ஆரம்பத்தில் ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 4:36 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அந்த ஞாயிற்றுக்கிழமை யாருக்கிட்டையும் வாயை கொடுத்து பிரச்சனை பண்ணிக்காமல் இருக்கணும். வெளியூர் பிரயாணங்களை தவிர்க்கணும். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரத்துலேருந்து உங்களுக்கு வளர்ச்சி பாதை ஏற்படுகின்ற நேரம். அஷ்டம சனி ஆரம்பிச்சுடுத்து சார், என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்டேன்னா, ஒன்றுமே பண்ணக்கூடாது, சிம்பிளாக இருக்கணும். நீங்கள் அவசரப்பட்டு யார் விஷயத்திலும் தலையிடக்கூடாது. குடும்ப விஷயத்தில் யாரையும் தலையிட விடாதீங்க.
அடுத்தவங்க விஷயத்தில் நீங்கள் யாரும் தலையிடாதீங்க. யாருக்கிட்ட பேசினாலும் மரியாதையோடு பேசுங்க. எதிரிகளை உருவாக்குற மாதிரி நக்கல் பேச்சு, நையாண்டி பேச்சு, அவங்கள இரிட்டேட் பண்ணுற மாதிரி பேசுறது, இந்த விளையாட்டுத்தனமான பேச்சுக்களை தவிர்த்தாலே பாதி பிரச்சனை சால்வு. ஆனால் நீங்கள் விளையாட்டுத்தனமாக பேசுவீங்க, அதான் பிரச்சனையே. அஷ்டமஸ்தானத்தில் 6 கிரக சேர்க்கை, எதிரிகளின் பலம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. ஆனால் அந்த எதிரிகளை வெல்லும் ஆற்றல் உங்ககிட்ட இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. எவ்வளோ எதிரி வந்தால் என்ன சார், எங்கள் இந்தியன் டீமுக்கு வந்து எத்தனை எதிரிகள் வந்தாலும் சரி, எத்தனை டீம்ஸ் வந்தாலும் சரி, ஜெயிக்க போகிறது என்னமோ இந்தியா டீம் தான் கிரிக்கெட்டில். அது மாதிரி பல விஷயங்களில் நம்ம அந்த சாதனை பண்ணிட்டு இருக்கோம். இப்பொழுது சிம்மராசி நண்பர்களுக்கும் அந்த சாதனை செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இதன் மூலமாக எதிரிகள் எத்தனை பேர் வந்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றலை குரு பகவான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காரு மே மாதம் வரைக்கும். மே மாதத்துக்கு மேலே இன்னும் பலத்தை கொடுப்பாரே தவிர உங்களுக்கு பெரிய மனிதர்களின் பாராட்டை தருவாரே, நட்பை தவிர உங்களுக்கு தோல்வியை தரவிட மாட்டார். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். குழந்தைகளுடைய வளர்ச்சி அவர்கள் கஷ்டப்பட்டு வேலை பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு குழந்தை, உங்களுக்கு 3 குழந்தை இருக்குன்னா ஒரு பையன் கஷ்டப்பட்டு வேலை பண்ணுவான், இன்னொரு பையன் கஷ்டப்படுவான் ஆனால் வேலை பண்ண மாட்டான், இன்னொரு பையன் வேலை பண்ணுவான் ஆனால் கஷ்டப்பட மாட்டான். இது 3 காம்பினேஷன் உங்கள் வீட்டில் உங்கள் பசங்களில் பார்க்க முடியும். இதன் மூலமாக உங்களுக்கு பல ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 8, 9, 10, 11 ஆகிய இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. அதனால் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு மரியாதை உயர்வு, செல்வாக்கு உயர்வு, பெரிய மனிதர்களால் பாராட்டு பெறுவதுன்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இருக்குது. இதில் ஒரு சின்ன சங்கடம் என்னென்னா, விரயஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கார். இந்த செவ்வாய் உங்களுக்கு யோகாதிபதி விரயத்தில் இருக்கிறதுனால தூக்கத்தை கெடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. தூக்கத்தை கெடுக்கிறதுனால என்ன ஆகும்னா, கொஞ்சம் வேலை பளு இருக்கும், கொஞ்சம் வெளியூர் பிரயாணம் இருக்கும், எதையாவது ஒரு விஷயத்தை நினச்சி கவலைப்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். இது எல்லாமே உங்களுடைய கற்பனா சக்தியின் வெளிப்பாடாக தான் இருக்குமே தவிர உண்மையில் நிதர்சனத்தில் அதெல்லாம் இருக்காது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு குடும்பஸ்தானத்துக்கு 6 கிரக 5 கிரக சேர்க்கை ஏற்படுகின்ற காரணத்தினாலையும் இந்த குடும்பத்தில் விரக்தி மனப்பான்மை ஏற்படும். நீங்கள் பேசுகிறதுல கொஞ்சம் விரக்தியாக பேசுவீங்க, எடுத்தறிஞ்சு பேசுவீங்க, அடுத்தவங்களை நக்கல் பண்ணி பேசுவீங்க. இதெல்லாம் குறைச்சிக்கோங்க, மற்றபடி கெடுபலன் இல்லை. வேலை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஆன்மீக நாட்டமாக பேசக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ இந்த வாரம் இந்த சிம்மராசிக்கு மாற்றங்களை தரக்கூடிய வாரமாக இருக்கும். இந்த மாற்றங்கள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும், நற்பலன்களை ஏற்படுத்தும். வியாபார விஷயமாக நீங்கள் பெருசாக லாபத்தை எதிர்பார்க்காதீங்க. ஏதோ போட்ட பணத்துக்கு ஒரு 10% 20% செலவு போக நிற்குதா, அதோடு நிறுத்திக்கோங்க. எனக்கு 1 லட்ச ரூபா போட்டிருக்கேன், எனக்கு இன்னொரு 1 லட்ச ரூபா வரும்னா வராது, இருக்கிறதும் போயிடும். அதனால் எந்த ஒரு விஷயத்திலும் எச்சரிக்கையோடு ஈடுபடுவது நல்லது. இந்த சிம்மராசி நண்பர்களுக்கான பரிகாரம் என்ன, பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் சார் அப்படின்னு கேட்டேன்னா, குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. அதுக்கப்புறம் பிரத்யங்கராதேவி வழிபாடு செய்யணும். பிரத்யங்கராதேவி வழிபாடு எதிரிகளை சர்வநாசம் செய்வதற்கும் அவர்களை வெல்லக்கூடிய அந்த மனோ பக்குவத்தை ஏற்படுத்தி கொள்வதற்கும் உண்டான உபாயத்தை அந்த அம்பாள் ஏற்படுத்தி கொடுத்து உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்துவாள். கன்னிராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 4:30 மணி வரைக்கும் நண்பர்கள் உறவுகளின் சந்திப்பின் மூலமாக சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். ஆனால் இப்போத்துலேருந்தாங்க உங்களுக்கு பாடமே ஆரம்பம். 7ஆம் இடத்துக்கு சனி வந்துட்டார், 6 கிரக சேர்க்கை, 5 கிரக சேர்க்கை. இந்த ஞாயிற்றுக்கிழமை 30ஆம் தேதி சாயந்தரம் 4:36 சந்திராஷ்டம் ஆரம்பிக்கிறது. குடும்பத்தில் உங்களுடைய பேச்சுக்கு அவமரியாதை ஏற்படுகின்ற சூழ்நிலை. ஏன்னா நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க. உங்கள் தப்பை உணரலை அப்படின்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் தவறுகள் தான் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போது உணர்றதுக்கு உண்டான நேரம், அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. அஷ்டம சந்திரன், அதாவது மேஷராசியில் சந்திரன் இருக்கும் பொழுது லாபஸ்தானாதிபதியும் அஷ்டமாதிபதியும் பரிவர்த்தனை பெற்றிருப்பதன் மூலமாக எதிரிகளே உங்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். எதிரிகளிடமிருந்து உங்களுக்கு மரியாதை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்களை பற்றி தப்பாக பேசினவங்க உங்களை பற்றி பெருமையாக பேசி சந்தோஷப்படுவாங்க. அது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும், மரியாதை கொடுக்கும், செல்வாக்கை கொடுக்கும். அதே சமயம் தசம மற்றும் பாக்ய 9 மற்றும் 10ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சரிக்கின்ற நாட்கள் 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரை இது உங்களுக்கு வளர்ச்சியை தரும், தொழில் முன்னேற்றத்தை கொடுக்கும், புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு சொந்த வீடு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாபஸ்தானத்துக்கு பூமிகாரகன் செவ்வாய் போயிருக்கிறதுனால தந்தை வழி சொத்து உங்கள் கைக்கு வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது.
இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள், அதாவது பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள், இளம் வயது ஆண் பெண்கள், வேலை தேடிட்டு இருக்கிறவா, இல்லை திருமண வயசில் இருக்கிறவாளுக்கெல்லாம் உங்களுடைய நட்பு விஷயத்தில் யாரை நம்பிட்டு இருந்தீங்களோ, யார் நல்லவன், இவன் எனக்கு எல்லாம் கொடுப்பான், எனக்காக உயிரே கொடுப்பான் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் உங்களை நட்டாத்தில் விட்டுட்டு போகிற அனுபவத்தை ஏற்படுத்துகின்ற நாட்களாக இந்த முதல் 4 நாட்கள் இருக்கும். ஸோ அதனால் யாரையும் நம்பி எந்த ஒரு விஷயத்திலும் இறங்காதீங்க. தன் கையே தனக்குதவி. நீங்கள் இறங்கி உங்கள் கையால் நீங்கள் பேலன்ஸ் பண்ண கற்றுக்கணும். பெற்றோரை அவமதிக்காமல் இருப்பதற்கு முயற்சி எடுக்கணும். ஏன்னா அப்பா அம்மாவை தவிர வேறு எவனும் நல்லது பண்ண மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை பெறக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கன்னி ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் படிப்பாற்றலில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற சூழ்நிலை வருது. உங்களுக்கு படிப்பு இது நாள் வரைக்கும் தடுமாற்றமாக இருந்ததுன்னா இந்த வாரத்தில் ஒரு பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகளுக்கும் சரி, நிலம் சார்ந்த முதலீடுகள் செய்பவர்களுக்கும் சரி, 3ஆம் தேதி வரைக்கும் ஒரு பலன், 3ஆம் தேதிக்கு மேலே செவ்வாய் நீச்ச ஸ்தானத்துக்கு போகும்பொழுது ஒரு பலன் ஏற்படும். இந்த நாட்களில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த வாரம் உங்களுக்கு ஓரளவுக்கு லாபத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள், தொழில் செய்யக்கூடிய நபர்கள், உத்தியோகஸ்தர்கள், இவர்களுக்கெல்லாம் 3ஆம் தேதிக்கு மேலே பதட்டம் குறையக்கூடிய சூழ்நிலை இருக்குது. 3ஆம் தேதி வரை, ஏப்ரல் 3 வரை உங்களுக்கு பதட்டமான சூழ்நிலை இருக்கும். முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிராளிகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்துவார்கள். அதனால் பெருசாக எதிராளிகள்கிட்ட சண்டை போடாதீங்க. இந்த கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு மேலும் வளர்ச்சி அடையலாம் அப்படின்னு கேட்டேன்னா, அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு செய்யுங்கள். அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு செய்வதன் மூலமாக, அதாவது அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு செய்யும்போது லலிதா சகஸ்ரநாமத்தை சேர்த்து சொல்லணும். அங்கே சிவசக்தி ஸ்வரூபம். அதனால் அந்த இடத்துல சக்திக்கு உண்டான மந்திரத்தை சொல்வதன் மூலமாக உங்களுக்கு சக்தி அதிகரித்து எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு யாரெல்லாம் குதர்க்க பேச்சு பேசி உங்கள் காலை இழுத்து விடணும்னு நினைக்கிறாங்களோ அவர்களை வெல்லும் ஆற்றலை அந்த அன்னை ஏற்படுத்தி கொடுப்பாள். துலாம் ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரத்தில் உங்களுக்கு 1ஆம் தேதி ஏப்ரல் 1லேருந்து ஏப்ரல் 3ஆம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. ஆனால் அந்த நாட்கள் உங்களுக்கு பெருத்த வருமானத்தை ஏற்படுத்தும். என்ன சார் சந்திராஷ்டமத்தன்னைக்கு இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, என்ன காரணம் அப்படின்னா, குரு சந்திரன் சேர்க்கை கஜகேசரி யோகம். அந்த கஜகேசரி யோகத்துக்கு சனியின் பார்வை வருது. ஆனால் இந்த சனி பார்வை பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. அதாவது 1ஆம் தேதி சாயந்தரம் வரைக்கும் ஒரு சின்ன தடுமாற்றம் இருக்கும். 2ஆம் தேதி 3ஆம் தேதி உங்களுக்கு பலத்தை கொடுக்கக்கூடிய வகையில் வார்த்தை சாதுரியத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். எதிரிகளுக்கு கொடுத்த பணத்திலேருந்து வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, அதாவது 30, 31 ஆகிய நாட்களில் 30, 31, 1ஆம் தேதி மாலை 4 மணி 30 நிமிஷம் வரைக்கும் இந்த 3 நாட்கள் 2.5 நாட்கள் பார்த்திங்கன்னா சப்தமஸ்தானத்தில் சந்திரன், செவ்வாய் தசமஸ்தானத்தில் செவ்வாய் பரிவர்த்தனை பெற்றிருப்பதன் மூலமாக வேலை விஷயமாக யாரையாவது பார்ப்பீங்க, இல்லாட்டி உங்களுடைய பிஸ்னஸ் விஷயமாக யாரையாவது சந்திப்பீங்க, இல்லாட்டி உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் யாரையாவது சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது நீங்கள் என்ன வேலை பண்ணிகிட்ருக்கீங்களோ, என்ன விஷயத்தில் இருக்கீங்களோ அது சார்ந்த நபரின் சந்திப்பு நிகழக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய பக்க பலமான ஒரு நபர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இத்தனை நாளாக நமக்கு கூட ஏதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க அந்த காலத்தில், ஒரு கொடிக்கு குச்சி இல்லாமல் இருந்தது, கொடிக்கு குச்சி கொடுத்த புண்ணியம் கிடைக்கும்னு. அது மாதிரி உங்களுக்கு ஒரு நபர், நல்ல பற்றாளர், உங்களுக்கு நல்ல உதவிகரமாக செயல்படக்கூடிய நண்பர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இந்த நபர் தான் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய வாய்ப்புகளை கொண்டு வரப்போகிறாரு. இது வளர்ச்சிக்கான பாதையாக இருக்கும். அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துலேருந்து ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரத்துலேருந்து பயணத்தை துவக்கிறாரு. 7ஆம் இடத்துல 3ஆம் தேதி வரைக்கும் இருக்க போகிறாரு. 1ஆம் தேதி வரைக்கும் இருக்க போகிறாரு. 1ஆம் தேதியிலேருந்து 3ஆம் தேதி அஷ்டமஸ்தானம், 3ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் பாக்கியஸ்தானம். இது உங்களுக்கு வளர்ச்சியை தரும். இது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வழக்குகளில் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. இத்தனை நாளாக உங்கள் பேச்சை யாருமே கேட்கலன்னு நினைப்பாங்க, நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இப்போ எல்லாருமே உங்கள் பேச்சுக்காக காத்துட்ருப்பாங்க. இவர் ஏதாவது சொல்ல மாட்டாரா, ஏதாவது வாயை திறந்து சொல்ல மாட்டாரா. ஆனால் உங்ககிட்ட ஒரு மாற்றத்தை உணர்வீர்கள். எடுத்த காரியத்தில் வெற்றி அடையணுங்கிறதுக்காக பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுவீங்க. உங்களுடைய பிளானிங்கே வித்தியாசமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில், நட்பு பாராட்டக்கூடிய வகையில் இருப்பார்.
7-10 கோடி அதிபதிகள் பரிவர்த்தனை பெற்றிருப்பதன் மூலமாக அலுவலக ரீதியாக உங்களுக்கு உதவிகளோ அல்லது நட்புகளோ கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு உங்களுடைய வேலையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை 2ஆம் இடத்து அதிபதி நீச்ச பங்கமாகும் பொழுது குடும்பஸ்தானம் வலுவாகின்றது. அந்த குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். குடும்ப தலைவிகள் சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசி நண்பர்களுக்கு வருமானத்தில் இருந்த தடைகள் விலகி வருமான ஏற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. வியாபார ஏற்றம், தொழில் வருமானம் ஏற்றம், பூமி தொடர்பான வளர்ச்சி போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும். இதனால் உங்களுக்கு வளர்ச்சி காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம், துலாம் ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு கேட்டால், இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குரு வழிபாடு செய்யுங்க, குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. இதன் மூலமாக தடைகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வருகின்ற வாரமாக இருக்கும். விருச்சிக ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் வருமானம் இல்லாத சூழ்நிலை இருந்தது. கடந்த ஒரு வருஷமாக வருமானம் பெருசாக இல்லை. அதுக்கு முன்னாடி நிறைய வருமானம் பார்த்துருப்பீங்க. ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களாம் உங்களை பார்த்து நக்கல் பேச்சு, நையாண்டி பேச்சு, நீ என்ன சாதிச்சிட்ட அப்படின்னு. சாதனை வரக்கூடிய நேரம், சாதனை காலம் ஆரம்பம் இப்போது. ஸோ நீங்கள் சாதனை செய்யக்கூடிய நேரம் துவங்கி விட்டது. இதில் 3ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும், ஏப்ரல் 3ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 5ஆம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதில் எங்களுக்கு தடங்கள் வருமா அப்படின்னு கேட்டால், அஷ்டமஸ்தானத்துக்கு சந்திரன் புதன் எதிரியோட வீட்டுக்கு போகிறார். அந்த எதிரி வீடில் புதனுக்கு எதிரி சந்திரன். அந்த சந்திரன் அந்த இடத்துக்கு போகிறதுனால உங்களுக்கு வார்த்தைகளில் குழப்பம் ஏற்படும். ஏற்கனவே கடந்த 2-3 மாதமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலையும் எரிஞ்சு விழுந்திருப்பீங்க. தவறான வார்த்தைகளை பேசி நட்புகளை இழப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. இப்போது அந்த 8ஆம் இடத்துக்கு சந்திரன் வர்றதுனால இது குடும்பத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும். குடும்பத்தில் நீங்கள் எல்லாருக்கிட்டையும் எரிஞ்சு விழுவீங்க. உங்களுடைய உடன்பிறப்புகள், குறிப்பாக மூத்த சகோதர சகோதரிகள், உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூத்த சகோதரர், இப்படி இவங்ககிட்டெல்லாம் எரிஞ்சு விழுந்து மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கௌரவத்தையும் காப்பாற்றிக்கிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க. அதில் தாமதம் அல்லது தடுமாற்றம் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பண வருமானத்தில் பெருசாக தொய்வு இருக்காது. ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி 7 இருக்கிறதுனால நண்பர்கள் மூலமாக வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகும். 2ஆம் இடத்திற்கு சனி பார்வை இருக்குது. அதனால் அன்வான்ட் ஆர்கியூமெண்ட்ஸ் ஜாஸ்தி ஆகும். அதாவது 2ஆம் இடத்திற்கு சனி பார்வைங்கிறது ஒரு நெகட்டிவ். ஆனால் குரு 2ஆம் வீட்டு அதிபதி குரு சனி பார்வையில் இருக்கிறது அதுவும் ஒரு நெகட்டிவ். 2 நெகட்டிவ் உங்களுக்கு பாசிட்டிவ் ஆக்குமா அப்படின்னு கேட்டால் ஆக்கும். ஆனால் உடனே கொடுக்காது. ஏன்னா இந்த சனியின் பார்வையில் குரு வந்துட்டாலே அதுக்கு பேர் பிரம்மகத்தி தோஷம்னு சொல்லுவாங்க. இந்த பிரம்மகத்தி தோஷம் யாருக்கெல்லாம் இருக்கோ அது எல்லாருக்குமே இப்போ இருக்குது. அவர்களுக்கு தடையை, தாமதத்தை ஏற்படுத்தும். இதில் உங்களுடைய நட்புகள், வியாபார விஷயம், வருமான விஷயத்தில் தாமதத்தை ஏற்படுத்தும். இது எல்லாமே மே மாதம் வரைக்கும் தாங்க. ஒரு 1.5 மாதம்தான். அதுக்கப்புறம் மறுபடியும் மாறிடும். அதுவரை பொறுமையாக இருக்கிறது நல்லது. குறிப்பாக நீங்கள் அறிவு சார்ந்த தொழில், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், நீட் எக்ஸாம் எழுதுகிறவங்க, நீட்டில் எக்ஸாம் எழுதிட்டு டாக்டர் ஆனவங்க, டாக்டர் முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டுருக்கிறவங்க, இவர்களுக்கெல்லாம் அறிவு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இந்த வாரம் சற்று சங்கடத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. கொஞ்சம் முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உணர்ச்சி வசப்படுவீங்க. தவறான எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டால், உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் நீச்சஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய தாட் ப்ராசஸ் உங்கள் தகுதிக்கு குறைவாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு எம்எல்ஏவாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு என்ட்ரி லெவல் அரசியல்வாதியாக பேசுவீங்க. நீங்கள் ஒரு பெரிய காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கீங்க, ஹெச்ஓடியாக இருக்கீங்கன்னா ஒரு என்ட்ரி லெவல், ஒரு பியூன் லெவலில் தான் பேசுவீங்க. உங்களுடைய தராதரத்தை குறைத்து கொள்வதற்குண்டான சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு சங்கடமான சூழ்நிலை இருக்குது. குழந்தைகளின் அலைச்சல், குழந்தைகளின் ஆரோக்கிய சங்கடம் போன்ற விஷயங்களால் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இந்த வாரத்தில் இருக்குது. எல்லாருமே உங்களுக்கு எதிராக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் எதுவுமே யாரும் எதிராக இல்லை. நீங்கள் தான் எல்லாத்தையும் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க. உங்களுடைய தவறான எண்ணங்கள் தான் அதுக்கு காரணம். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அணுகுமுறையை மாற்றிக்கொண்டால் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். நான் மாற்றிக்க மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு ஸ்டிஃபாக நின்னீங்கன்னா நஷ்டம் உங்களுக்கு தான். இந்த வாரம் நஷ்டம் அதிகரிக்காமல் பார்த்து கொள்வது நல்லது. ஏன்னா விரையாதிபதி சுக்கிரன் உச்சமாக இருக்கார். ராசிநாதன் விரயஸ்தானத்தை பார்க்கறதுனால, அதாவது ஒரு கிரகம் விரையாதிபதி உச்சம்,
இன்னொரு கிரகம் ராசிநாதன் நீச்சம். இது ரெண்டுமே எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தும். அடுத்தவர்களுக்காக செலவுகள் ஏற்படுகின்ற வாரமாக இருக்கும். இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம் என்ன? பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டால் துர்கா சப்தஸ்லோகி. எதுக்கு துர்கா சப்தஸ்லோகினா, இந்த ராசிநாதன் செவ்வாய் விரயஸ்தானத்தை பார்க்குறதும் விரையாதிபதி உச்சமாக இருக்கிறதுனால, 7ஆம் வீட்டு அதிபதி உச்சமாக இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவர்களால் உங்களுக்கு விரயங்கள் நஷ்டங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. அதுலேருந்து தப்பிக்கணும்னா துர்கா சப்தஸ்லோகி ஞானினாம் அபிஷேதாம்சி தேவி பகவதி ஹிசான்னு ஆரம்பிக்கும். அந்த மந்திரத்தை தினமும் சொல்லிட்டு வாங்க, உங்களுக்கு தடைகள் விலகும். தனுசு ராசி அன்பிற்குரிய தனுசு ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள் அப்படின்ட்டு பார்த்தேன்னா, உங்களுக்கு இது நாள் வரை வெற்றி தாமதமாயிட்டு இருந்தது. வெற்றி வரா மாதிரி இருக்குது, இல்லை வரலையே சார், நீங்கள் சொல்கிறீங்க எல்லாம் நல்லது நடக்குதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் எதுவும் நடக்கலையே சார் அப்படின்னோன்னா, இப்போ இந்த வாரத்திலேருந்து அந்த வெற்றி உங்களை தேடி வருகின்ற நாட்களாக இருக்கும். கடுமையான உழைப்பு அதிகரிக்கக்கூடிய வாரமாக இருக்கும். இந்த வாரத்திலேருந்து உங்களுக்கு உங்களுடைய டைம் ஸ்கெட்யூலே அப்படியே மாறும். காத்தலாம்னா 7 மணி 8 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு இருந்தவங்கள்லாம் 4 மணி 5 மணிக்கு எழுந்திரிச்சு ஓடுற மாதிரி இருக்குது. உழைப்பு அதிகரிக்கும். உழைப்புக்குண்டான ஊதியம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். எதிரிகள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். ஆரோக்கிய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். நீண்ட நாட்களாக வீடு மனை சார்ந்த விஷயங்கள் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி சொந்த வீடு வாங்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். எல்லாமே நல்லா இருக்கே, அப்புறம் ஏன் சார் நாங்கள் கஷ்டப்படணும் அப்படின்னு கேட்டால், இதுக்கு காரணம் என்னென்னா சனியின் பார்வையில் ராசிநாதன் குரு இருக்கிறதுனால உங்களுக்கு ஏதோ ஒரு மந்தத்தன்மை ஏற்படும். உங்கள்கிட்ட ஒரு ஸ்லோனஸ் வரும். உங்களை ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி அப்படியே ப்ரெஷர் பண்ணுற மாதிரி. இதனால் என்ன ஆகும்னா, எதையுமே முன் யோசனையோடு செயல்படுத்த மாட்டீங்க. யோசிக்கிறேன்னு காலதாமதத்தை ஏற்படுத்துவீர்கள். காலம் தாழ்த்தி செயல்படுவதன் மூலமாக உங்களுக்கு வரவேண்டிய வெற்றிகள் வராமல் போகிறதுக்கோ அல்லது தள்ளி போகிறதுக்கோ தாண்டி போகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லை, அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இதில் இந்த வாரத்தில் விரையாதிபதி நீச்சமாக இருக்காரே, அதனால் செலவுகள் குறைக்குமா அப்படின்னு கேட்டால், செலவுகள் குறைந்தாலும் அதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, 30ஆம் தேதியிலேருந்து 1ஆம் தேதி இந்த வாரத்தில் ராசிநாதன் உங்கள் ராசிநாதன் குரு 6ஆம் இடத்தில் இருந்தாலும் 5, 8 கூடிய அதிபதிகள் பரிவர்த்தனை பெற்றிருப்பதன் மூலமாக உங்களுடைய வியாபாரத்தில் உங்களுடைய உத்தியோகத்தில் எதிரிகளாக செயல்பட்டவர்களை அனுகூலமாக மாற்றக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற வாரமாக இருக்கும். உங்கள் பேச்சுக்கு கட்டுப்படுவாங்க. இது உங்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு எதிரியாக செயல்பட்டவர்களே உங்களுக்கு நட்பாக மாறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ மொத்தத்தில் இந்த வாரம் உங்களுக்கு பல மாற்றங்கள் ஏற்படும். குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அவர்களுடைய எதிர்காலம் கருதி நீங்கள் எடுக்கும் முடிவுகளில் அவர்களுக்கு மனசில் ஒப்பாமல் செயல்படுவாங்க. அவர்களுக்கு அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு இது வேண்டாம்னு தள்ளி போட்டுகிட்டே போவாங்க. அதனால் அவர்களுடைய சுப விஷயங்கள் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டேன்னா, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும், இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய நரசிம்மருக்கு முடிஞ்சதுன்னா அவருக்கு ஒரு ஏலக்காய் மாலையோ இல்லை தாமரைப்பூ மாலையோ சாற்றிட்டு வாங்க. உங்களுடைய எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவது மட்டுமல்லாமல் உங்களுடைய குழந்தைகள் உங்கள் பேச்சுக்கு கட்டுப்பட்டு எல்லா விதமான யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார்கள். உதவிகரமாக செயல்படுவார்கள். மகர ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சனி முடிஞ்சிடுத்து, அதாவது 7.5 சனி முடிஞ்சிடுத்து. அதாவது கழுத்தை இப்படி பிடிச்சிட்டு இருந்த சனி பகவான் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டார். இனிமேல் உங்களை பிடிக்க முடியாது. ஓட்டம்தான், ஆட்டம்தான், பறந்து தான் பறக்க போகிறீங்க. அப்பேற்பட்ட ஒரு ரிலீஃப் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரத்துலேருந்து ரிலீஃப். இனிமேல் அதாவது இந்த 12th முடித்த பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆஹா அப்படின்ட்டு பசங்களெல்லாம் ஓடுவாங்க ஆன்னு கத்திட்டு. அந்த கத்த வேண்டிய நேரத்தில் இருக்கீங்க. அப்பா எனக்கு நிம்மதி கிடைச்செடுத்து அப்படின்ட்டு. அப்பேற்பட்ட ஒரு யோகமான காலகட்டம் துவங்கி விட்டது. குரு 5ஆம் இடத்தில் இருக்காரே, சனி பார்வையில் இருக்காரே அப்படின்னா உங்கள் குழந்தைகளிடம் மாற்றத்தை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். 3ஆம் இடத்து சனி காரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுப்பார். அரசாங்க வகையில் காரிய வெற்றி, உங்களுடைய எதிரிகள் வகையில் காரிய வெற்றி, எதிரிகள் அடங்கியிருப்பார்கள். வருமான வகையில் காரிய வெற்றி, உங்களுடைய நிலம் சார்ந்த முதலீடுகள் இருந்த தடைகள் விலகும். கடந்த 3 வருஷமாக நான் நிலத்தை விற்கணும்னு போட்டி போட்டுட்டு இருந்த நபர்கள் யாருமே
உங்கள் இடத்த வாங்கியிருக்க மாட்டாங்க, இப்போ தேடி வருவாங்க. இப்போ போட்டி வரும், சார் நான் வாங்கிக்கிறேன் சார், உங்களுக்கு என்ன கொடுக்குறனோ அதோட 10% ஜாஸ்தி கொடுங்க. இன்னொருத்தர் வருவார், சார் நீ அவங்க கொடுக்குறத விட நான் 50% ஜாஸ்தி கொடுக்குறேன். மூணாவது ஆள் வருவார், நான் 100% ஜாஸ்தி கொடுக்குறேன். என்னமோ அப்படியே வந்து ஏலம் போகிற மாதிரி உங்கள் ரேட்டு, உங்கள் நிலத்தோட ரேட்டு ஏறும். இதனால் உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த கவலைகள் உங்களுக்கு மனசை வாட்டிகிட்டு இருந்ததுன்னா இப்போ அந்த வாட்டல் நிற்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் இருக்காரு, 3ஆம் தேதி பயிற்சி ஆகிறாரு. 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு சப்தமஸ்தானத்துக்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறார். உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி நீச்சம் அடைவது யோகம். என்ன சார் சொல்கிறீங்க, லாபஸ்தானம்? ஆக்சுவலாக அவர் லாபஸ்தானாதிபதி கிடையாது, அவர் பாதகாதிபதி, 11ஆம் வீட்டு அதிபதி பாதகாதிபதி. அவர் ஆக்சுவலாக 7ஆம் வீட்டு அதிபதியும் பாதகாதிபதி, 11ஆம் வீட்டு அதிபதியும் பாதகாதிபதி உங்களை பொறுத்த வரைக்கும். அதனால் உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்துவாங்க, உங்களுக்கு வரவேண்டிய கௌரவம் பாதிக்கப்படும். ஆனால் இந்த பாதிக்கப்படக்கூடிய விஷயத்தில் உங்களுக்கு ஆதாயம் இருக்குது, அதனால் பெருசாக நஷ்டம் கிடையாது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா படிக்கின்ற குழந்தைகளுக்கு மாற்றங்களை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்குது. இத்தனை நாளாக படிக்கவே இல்லாமல் குழந்தைகள்லாம் இப்போ படிப்பாங்க. நல்லா படிச்சுட்டு இருந்த பையன் திடீர்னு ஸ்லோவாவான். இதெல்லாம் வந்து உங்களுடைய கிரக நிலவரம் தானே தவிர அவர்களிடம் எந்த தவறும் கிடையாது. அதனால் தட்டி கொடுத்து கூட்டிகிட்டு போகணுமே தவிர அந்த குழந்தைங்களை மிரட்டி வேலை வாங்கக்கூடாது. குடும்பஸ்தானாதிபதியான சனி 3ஆம் இடத்துக்கு போகிறதுனால குடும்பத்துக்கு சுப விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடக்கும். வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும், காரிய வெற்றி ஏற்படும். வருமானத்தின் மூலமாக வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வியாபார வளர்ச்சி ஏற்படும் சொன்ன கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். அதுவும் சந்திரன் ராசிக்கு 6ஆம் இடமான மிதுன ராசிக்கு போகக்கூடிய 3 முதல் 5ஆம் தேதி வரை உங்களுக்கு கடன் அடைபடுவதற்குண்டான முயற்சிகள் இருக்கும். அதற்கான அலைச்சல் வெற்றியை தரும். ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரதே ஒரு பெரிய விஷயம். இதில் ஆரோக்கியமும் நல்ல முன்னேற்றத்தை காணும். இதனால் உங்களுக்கு உடம்புலையும் மனசுலையும் ரிலீஃப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நிம்மதியான சூழ்நிலை அமைகின்ற காரணத்தினால உங்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். 2வது திருவண்ணாமலை கிரிவலத்துக்கு ஒரு வெள்ளிக்கிழமை போயிட்டு வாங்க, இல்லாட்டி நீங்கள் பிறந்த கிழமையில் போயிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் புதிய மாற்றங்களுக்கு உங்கள் வீட்டை திறந்து வைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பாக சிவபெருமான் வழிபாடு அமைந்து கொடுக்கும். கும்பராசி அன்பிற்குரிய கும்பராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் 2, 3, 4, 5 ஆகிய இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. வியாபாரத்தில் ஒரு நல்ல மாற்றம் இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் நல்ல மாற்றம் இருக்குது. இத்தனை நாளாக பிடிவாதமாக இருந்த குழந்தைகள் இப்பொழுது உங்கள் பேச்சை கேட்டு நடக்கக்கூடிய வகையில் இருக்குது. தந்தை வழியில் ஆரோக்கிய சங்கடம் ஏற்பட்டாலும் இத்தனை நாளாக அதை பற்றி பயம் இருந்திருக்கும், இப்போ பயம் போகாது. அதுவும் குறிப்பாக 30ஆம் தேதியிலேருந்து 1ஆம் தேதிக்குள்ளார உங்களுக்கு தந்தை வழியில் பாக்கியஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, அந்த நாட்களில் பூர்வீக சொத்துலேருந்து பங்கு கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். எதிரிகளால் அல்லது ஆரோக்கிய சங்கடம், நரம்பு சார்ந்த ரத்தம் சார்ந்த சங்கடங்களால் கஷ்டப்படுபவர்களுக்கு அதுலேருந்து ஒரு மாற்றத்தை மருத்துவ ரீதியான உதவிகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. கண்ணு பிரச்சனையா, இப்போ கண்ணுக்கு சரி மருந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தலை பிரச்சனை, தலையில் வலி இருக்கா, தலையில் பின்னந்தலையில் வலி இருக்கா, அதுக்கு உண்டான மருத்துவ ரீதியான உதவிகள் கிடைக்கும். காது வலி இருக்குது, காது ஒழுங்காக கேட்கல அப்படின்னு கஷ்டப்பட கும்பராசி நண்பர்களுக்கு காதுலேருந்து விமோசனம், அந்த காதில் வந்து மருத்துவ ரீதியான உதவிகள் கிடைக்கும் வாய்ப்பு ஏற்படும். ஸோ இந்த வாரம் உங்களுக்கு 3ஆம் தேதிக்குள்ளார எல்லா நல்ல விஷயங்களையும் நடத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. சந்திரன் உங்கள் ராசிக்கு 3, 4, 5 ஆகிய இடங்களில் இந்த வாரத்தில் ட்ராவல் பண்ணுறாரு. அதனால் உங்களுக்கு தொழில் வளர்ச்சி, வியாபார வளர்ச்சி, உத்தியோக மேன்மை, படிப்பில் ஆர்வம் அதிகரித்தல், பூமி தொடர்பான வியாபாரத்தில் முன்னேற்றம்னு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சில தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்பட்டதுன்னா அதுக்கு காரணம் நீங்களாக தான் இருப்பீங்க. உங்கள் ஆரோக்கியத்தை பாதிப்பு ஏற்படுத்தாது. நிலம் சார்ந்த விஷயங்களில் சில மாற்றங்களை செய்வதற்கு நிதானமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ இந்த வாரம் வந்து கும்பராசிக்கு வந்து நல்ல மாற்றங்கள் இருந்தாலும் பெருசாக வருமானம் பெருசாக இருக்காது. காரணம் என்னென்னா, 2ஆம் இடத்திற்கு சனி பயிற்சி ஆகிறாரு. சுக்கிரன் உச்சஸ்தானத்திலையும் புதன் நீச்ச பங்கமாகி இருக்கிறதுனால உங்களுக்கு வருமானத்தில், அதாவது டைரக்ட் வருமானம் இருக்காது, இன்டைரக்டாக தான் யார் மூலமாக தான் உங்களுக்கு வருமானம் வரும்.
எதிரிகளிடமிருந்து கூட உங்களுக்கு வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் எதிரிகள் சற்று அதிகமாக பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் பேசுகிறத குறைச்சிக்கோங்க. குடும்பஸ்தானத்தில் 5-6 கிரக சேர்க்கை அப்படிங்கிறதுனால உறவுகளின் வருகை குடும்பத்தில் சலசலப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நட்பு பாராட்டி செயல்படக்கூடிய நபர்கள்லாம் உங்களை விட்டு விலகிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். எதிரிகளாக மாறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஸோ இந்த வாரம் கும்பராசிக்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும். ஏன்னா வியாபாரத்தில் தடை வரக்கூடாது. வியாபாரஸ்தானாதிபதியான புதன் 2ஆம் இடத்துல நீச்ச பங்கமாக இருக்கார். அதனால் வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்பட்டாலும் அதுவும் யாருக்கும் பிரச்சனையை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் என்ன பரிகாரம் பண்ணால் நல்லது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அம்பாள் வழிபாடு செய்வது சிறப்பு. அம்பாள்னா துர்க்கை வழிபாடு, இல்லை ராஜராஜேஸ்வரி வழிபாடு, இல்லை பாலா திரிபுர சுந்தரி வழிபாடு. இப்படி பண்ணுறதன் மூலமாக அவர்களின் அனுகிரகத்தின் மூலமாக, அன்னையின் அனுகிரகத்தின் மூலமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றலும் உங்களுக்கு வரவேண்டிய கௌரவ குறைபாடுகளிலிருந்தும் விடுபடக்கூடிய ஆற்றலையும் அந்த அன்னை ஏற்படுத்தி கொடுப்பாள். மீன ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரத்தில் உங்கள் ராசியிலேருந்து தன் பயணத்தை துவக்கிறார் சந்திரன். இதில் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் 5ஆம் இடத்திற்கு செவ்வாய் பயிற்சியாகி நீச்சஸ்தானத்தை அடைகிறார். இதனால் உங்களுடைய குழந்தைகளுடன் சற்று மோதல் போக்கு பிடிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக உங்கள் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா கடந்த காலத்தில் அவங்க நிறைய உழைச்சிட்டாங்க, அவங்க நிறைய வேலை பண்ணிட்டாங்க. இந்த வாரத்திலேருந்து அவர்களை பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய கடமையாக இருக்கும். கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 3 வாரத்துக்கு. ஸோ அந்த குழந்தைகளை பாதுகாத்துட்டிங்கன்னா 3 இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 6 வாரத்துக்கு பாதுகாக்க வேண்டியது இருக்கும். அவர்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களினால் அவர்களுடைய வேலையிலையோ இல்லை செய்யக்கூடிய தொழிலையோ தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தை பேணுவதற்கு அவசியம் முயல வேண்டும். கடன் அதிகரிக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 6ஆம் வீட்டு அதிபதியான சூரியன் உங்கள் ராசியில் இருக்கார். அதனால் சற்று முன்கோபம், பிடிவாத குணம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் 3ஆம் இடத்துக்கு போகக்கூடிய சந்திரன் 1ஆம் தேதி முதல் 3ஆம் தேதி வரை உங்களுக்கு வருமானத்தையும் குடும்ப சந்தோஷத்தையும் ஏற்படுத்துகின்ற வாய்ப்புகளை தராரு. இதனால் உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள், அதாவது நட்பு பாராட்டி செயல்படக்கூடிய நபர்கள்லாம் யாரையும் நம்பி நட்பு பாராட்டாதீர்கள். நம்பினீங்கன்னா மோசம் போகிறதுக்கு உண்டான சூழ்நிலை. உங்களை தவறான பாதையில் கொண்டு போய் சேர்த்து விட்டுருவாங்க. உங்களுக்கு அவமரியாதை ஏற்படும். உங்களுடைய குடும்ப கௌரவம் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. செய்யக்கூடிய வேலையில் தடுமாற்றம் ஏற்பட்டு ஒன்றா மே மாதத்துக்கு முன்னாடியோ இல்லை அடுத்த மே மாதத்துக்கு அப்புறமோ வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இந்த வாரத்தில் சில நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் உஷாராக இருந்துக்கிறது நல்லது. அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க. அதே மாதிரி உங்களுடைய விஷயத்தில் நிறைய பேர் தலையிடுவாங்க. நண்பர்கள்ங்கிற போர்வையில் வரக்கூடிய நபர்கள் உங்களை விட்டு விலக்கி வைப்பது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குரு 3ஆம் இடத்தில் இருக்கார். அதனால் வழக்குகளில் தடுமாற்றம் ஏற்படும். இளைய சகோதரர்களின் உதவி உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். அதாவது வழக்கில் ஒரு தடுமாற்றம் ஏற்படும். அதற்கு உங்கள் தம்பி தங்கைகள் உதவிகரமாக செயல்படுவார்கள். ஸோ மொத்தத்தில் உறவுகளால் உங்களுக்கு பாதிப்புகளும் இருக்குது. உறவுகளால் வேண்டாத பிரச்சனைகளும் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோங்க. குலதெய்வ வழிபாடு செய்வது மட்டுமல்லாமல் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்திலேருந்து கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு துர்கா சப்தஸ்லோகியை தினமும் பாராயணம் செய்து வர வேண்டும். அதுவும் குறிப்பாக ஜூன் மாதம் வரைக்கும் கம்பல்சரியாக பண்ணணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2ஆம் வீட்டு அதிபதி 2-9 உடைய அதிபதியான செவ்வாய் நீச்சஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சில தொய்வுகள், தவறான வார்த்தை பிரயோகங்கள் உங்களுக்கு அவமரியாதை ஏற்படுத்தும். உங்களுக்கு வரவேண்டிய பாக்கியத்தை தடுத்தாட்கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதை தடுத்து உங்களுக்கு வராமல் படுத்தும். ஸோ இது இந்த ஒரு காலகட்டம்ங்கிறது கொஞ்சம் சிக்கலான காலகட்டம். அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வாரத்தில் யாருக்கும் கடன் கொடுத்துடாதீங்க, யாருக்கும் கடன் வாங்கிடாதீங்க. நீங்கள் கடன் கொடுத்தா பணம் வராது, வாங்கினா திருப்பி கட்ட முடியாது. இதனால் என்ன ஆகுன்னா அவமரியாதை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு உங்களுடைய மரியாதை குறைவின் மூலமாக உங்களுக்கு குடும்பத்தில் அவமரியாதை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மீன ராசியில் பிறந்தவங்க, சொந்த தொழில் பண்ணுறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்க, உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு இடமாற்றம் போன்ற சங்கடங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் வருது. சிலருக்கு திடீர்னு தோணும், நான் வேலையை விட்டுடலாமா,
நான் எதுக்கு வேலை பண்ணிவிட்டு பேப்பர் போட்டுடலாமான்னு சைன் போட்டு மெயில் பண்ண வேண்டிய நேரத்தில் கடைசி நேரத்தில் யாராவது சொல்லுவாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அனுப்புடா, ஏன்டா அவசரப்படுற அப்படின்னு. ஒரு டெம்பரவரியாக தள்ளி போடுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. ஸோ இந்த வாரம், அதாவது இந்த ஏப்ரல் 5ஆம் தேதி வரைக்கும் மீனராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னா, தினமும் துர்கா சப்தஸ்லோகி மற்றும் விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் செய்வதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய தொய்வுகள், தோல்விகள் உங்களை அண்டாமல் இருப்பதற்கு உங்களுக்கு முன் அரணாக இருந்து அந்த பரந்தாமன் உங்களை காத்து ரட்சிப்பான் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.